எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. காலையிலேயே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன். போன வருஷமும் இதே மாதிரியே சிறப்பாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்லேயும் பேரன் கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணன் வந்தாச்சு. இந்த வருஷமும் சிறப்பாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். அரிசியிலேயே கோலம்லாம் போட்டு பாதம் வரைஞ்சி அதுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியமாக பால், தயிர், சுண்டல், கடலை சுண்டல் இதெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வச்சேங்க. கடையில் கிருஷ்ண ஜெயந்திக்குனே பாக்கெட்டு விற்கிது. அந்த பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதுலேயே வெண்ணெய், புல்லாங்குழல், ஃபோட்டோ ஒன்று, இப்படி எல்லாம் செட்டாகவே கொடுத்தாங்க. அதில் முறுக்கு, அதிரசம், தட்டை, கடலை மிட்டாய் இப்படி எல்லாம் அதுலேயே இருக்குங்க. அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து அதை எடுத்து வச்சேங்க. அதுக்கப்புறம் மயிலிறகு கடையில் அதுவும் வாங்கினேங்க, வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சிலை என்கிட்ட இருக்குங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு சிறப்பாக அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குத்து விளக்கு ஏற்றினாங்க. அப்புறம் சின்ன சின்ன விளக்கு எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி சிறப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கிருஷ்ணரை பற்றி ஒரு 2 வரிகள். ஆயர்பாடியில் கிருஷ்ணனை கண்டதும் எல்லோரும் மகிழ்ச்சி. வைத்தியர் தீர்க்காத நோயை கண்ணன் புல்லாங்குழல் எடுத்து கீதம் பாடி தீர்த்து வைத்தான். வானம் வர்ணம் தீட்டி மகிழ்ந்தது. மழை மண்ணை தொட்டது. யசோதாவும் தோழியரும் ஆனந்தமாக கொண்டாடினர். எப்போதும் தர்மம் அழிந்து விடாமல் காத்தார். அறத்தை நிலை நிறுத்துவார். மனிதன் துக்கங்களில் இருந்து விடுபட பகவத்கீதையை உலகுக்கு வழங்கியவர் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் பற்றி ஒரு 2 வரிகள் அவ்வளோதாங்க. அப்புறம் தீபாராதனைக்கு ரெடி பண்ணிவிட்டு தீபாராதனை காமிச்சு முடித்தேங்க. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. நல்ல விதமாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம ஒரு சிறப்பாக சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி படைச்சி முடித்தோம் அப்படின்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான நாளில் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கேங்க.